நீங்கள் பழைய எம்ஜிஆர் காலத்து அதிமுகவும் பார்த்துருக்கீங்க, கலைஞர் காலத்து திமுகவும் பார்த்துருக்கீங்க. இப்போ இருக்கிற அதிமுக திமுக பற்றி உங்களோட பார்வை? ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்காங்க, வருத்தமாக இருக்குது. மக்கள் மனநிலை பரிதாபமாக இருக்குது. இதுதான் உண்மை. பரிதாபம்னா என்ன? பரிதாபம்னா எப்படி? என்ன ஆட்சியை பற்றி மதிப்பீடு சொல்கிறீங்களா நீங்கள்? ஆட்சியை பற்றி சொல்ல, பொதுவாக மக்களுடைய மனநிலையை பற்றி சொல்கிறேன். நான் மக்களாக பேசுகிறேன், அரசியல் தலைவராக பேசுகிறேன். ஏன்னா இவங்களுடைய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இல்லையே என்று நான் வேதனையில் பேசுகிறேன். யாருக்குமே யாரும் செய்யலையே அது வேதனையை பேசுகிறேன். அரசியல் கூட்டணி தலைவர்களை மதிக்கவில்லை என்பதற்காக நான் பேசுகிறேன். அரசியலில் எங்களை அங்கீகாரம் கொடுக்கவில்லையே என்பதற்காக நான் பேசுகிறேன். ஒருத்தருக்கும் ஒன்றுமே செய்யலை. கூட்டணினா ஒன்றா வைப்பாங்க, ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்க. ஜெயிச்சோடனே கூட்டணி தலைவர்களையோ அங்கேருந்து ரெப்ரஸன்டேட்டிவாக போகிறவனையோ மதிக்கிறது இல்லை. எந்த வேலையும் அந்த மக்களுக்கு செய்வதற்கு அவங்க செய்து கொடுப்பதில்லை. இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. டிவியில் வேல்முருகன் படுற பாடு, என்ன பாடு, கூட்டணியில் இருந்துட்டு என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே, மக்களுக்கு செய்ய விட மாட்டேங்கிற, இதுகட்டாலும் செய்ய மாட்டேங்க. உதாரணத்துக்கு அவர் ஒரு ஆள் போதும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய சொல்லலாம். இதுதான் உண்மை. தமிழக அரசியல் வரலாறுன்னு ஒன்று எடுத்துங்கன்னா அதில் உங்களோட பேர் இல்லாமல் இருக்காது. ஆனால் நீங்கள் இன்னும் சட்டமன்றத்துக்குள்ளே போகல. அந்த வருத்தம் இருக்குங்களா? எனக்கு அந்த வருத்தம் கிடையாது. சட்டமன்றத்துக்கு போகல, பாராளுமன்றத்துக்கு போகல, வருத்தம் கிடையாது. நான் நிற்கிற தொகுதியில் அந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியலையே என்ற வருத்தம் இருக்குது. பாராளுமன்றம் சட்டமன்றம் போகல, எங்கள் வருத்தம் இல்லை. நான் என்னைக்கு ராஜா தான், என்னைக்கு இப்படி தான் இருப்பேன். ஆனால் மக்களுக்கு சேவை செய்வதற்கு அங்கீகாரம் வேணும், அரசியல் அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது வருத்தம் இருக்கு இல்லைன்னு